எம்ஜிஆர் பொதுவாக பதிவு தபால்களை கையெழுத்திட்டு பெறமாட்டார். அதற்கு ஒரு சுவையான காரணமும் உண்டு. அவரது நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியாவதற்கு சில மாதங்களுக்கு முன் அவருக்கு பதிவு தபால் ஒன்று வந்தது. அதை கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டு பிரித்து பார்த்தால் அதில் ஒன்றுமில்லை. வெற்று காகிதம் மட்டுமே இருந்தது. பின்பு அதை மறந்துவிட்டு பட வேலைகளில் மூழ்கினார். பின்னாளில் நாடோடி மன்னன் வெற்றி பெற்று திரையரங்குகளில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. பிரித்து பார்த்தால் முந்தைய பதிவு தபால் அனுப்பியவரின் சார்பாக அனுப்பப்பட்டிருந்தது. அதில் நாடோடி மன்னன் கதை என்னுடையது. அதை உங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பு அனுப்பி வைத்தேன். ஆனால் படத்தில் என் பெயர் இல்லை. அதனால் அதற்கு எனக்குரிய நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் என்றிருந்தது. அதிர்ந்து போனார் எம்ஜிஆர். பிறகு அதற்கு தம் வழக்கறிஞர் மூலம் பதில் அனுப்பிவிட்டாலும் இப்படியெல்லாம் கூடவா செய்வார்கள் என ஆச்சரியமாகி அதன்பின் சந்தேகம் படும்படியான பதிவு தபால்களை கையெழுத்திட்டு பெறுவதை தவிர்த்து கொண்டார்.